அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் சனி சூரியன் சந்திரன் இணைவு, அதே மாதிரி சனி சூரியன் செவ்வாய் இணைவு, சனி சூரியன் புதன் இணைவு, சனி சூரியன் குரு இணைவு, சனி சூரியன் சுக்கிரன் இணைவு, சனி சூரியன் ராகு இணைவு, சனி சூரியன் கேது இணைவு. இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சனி சூரியன் சந்திரன் இணைவு. இவ்வாறு இணைவுகளில் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது இணைந்தவர்களிடையே உள்ள உறவு நிலை. தொழில்காரகனாகிய சனியுடன் இணையும் சூரியனும் சந்திரனும் இருவருமே சனிக்கு பகைவர்கள். எனவே தொழிலில் இடையூறுகளும் முன்னேற்றத்தில் தடைகளும் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். ஆனால் இத்தகைய இணைவு ஒரு ஜாதகத்தில் காணப்பட்டால் அந்த ஜாதகர் அநேகமாக தன் தந்தையின் தொழிலை பின்பற்றுவார். சந்திரன் வந்தாலே சலனத்தை கூடலாம். எனவே தொழிலில் அலைச்சல் அதிகம் இருக்கும். ஓரிடத்தில் உட்கார்ந்து செய்யும் தொழிலாக அமையாது. தொழிலில் பயணம் அதிகமாக இருந்துவிடும். இதுதான் என்ன சனி சூரியன் சந்திரன் சேர்ந்தா. இனி அடுத்து சனி சூரியன் செவ்வாய் சேர்ந்தா என்ன தொழில்? தொழில்காரனாகிய சனியுடன் இணைகின்றவர்கள் இருவருமே பகைக்கோள்கள். அதாவது செவ்வாயும் சூரியனும் சனிக்கு. சூரியன் சந்திரனை விட சற்று கடுமையான பகைக்கோள். செவ்வாய் பகைக்கோள்கள் செவ்வாயும் சூரியனுமே. எனவே அடிக்கடி தொழிலில் இறக்கம் காணலாம் அல்லது இடைவெளி ஏற்படலாம். ஆனால் இந்த இணைவுடன் குரு அல்லது சுக்கிரன் இணைந்தால் ஜாதகர் செவ்வாயினால் ஏற்படும் இடையூறுகளை சமாளித்து எப்படியோ முன்னேற்றம் காண்பார். தொழில்காரகனாகிய சனிக்கு நட்புக்கோளாகிய குருவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். இருவரும் பணத்தை கொடுக்கின்றவர்கள். தொழில் செய்வதே சம்பாதிப்பதற்குத்தானே. அதனால் குருவானவர் இணைகின்ற சனிக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நட்புக்கோள். சனிக்கும் செவ்வாய்க்கும் இடையே உள்ள பகை குணத்தை சாந்தப்படுத்தி விடுவார். அநேகமாக அரசாங்க வேலைகளில் ஜாதகன் அமர்கிறார். குறிப்பாக போலீஸ், இராணுவத்தை கூறலாம். காரணம் என்னன்னா, சூரியனும் செவ்வாயும் நெருப்பு குணம் உள்ள கோள்கள். உறுதியாக நிலைத்து முன்னேற்றம் காணும் குணத்தை கொடுப்பவர்கள், போராடும் குணத்தையும் கொடுப்பவர்கள். இந்த குணம்தான் போலீஸ் வேலைக்கும் இராணுவ சிப்பாய்க்கும் வேண்டிய குணங்கள். மருத்துவத்துறையில் சஜ்ஜனாக வருவதற்கும் இந்த இணைவு உதவும். அடுத்துங்க சனி சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் என்ன தொழில்? முதலில் தொழில்காரர்களோடு இணையும் கோள்களின் உறவு முறையை நல்லா ஆராயணுங்க. சூரியன் கோளாகிய சனிக்கு பகைக்கோள். ஆனால் புதன் பகைவன் அல்ல. புத்திசாலித்தை கொடுப்பவன் புதன். ஆரம்பத்தில் சில தடைகள் ஏற்படலாம் என்றாலும் அரசாங்க வேலை அநேகமாக கிடைத்துவிடும். இந்த இணைவு முறையில் நிற்கும் பிறப்பு கால சனியை கோச்சார முறையில் சனியானவர் இரண்டாவது சுற்றில் தொடும்போது ஜாதகர் தொழிலில் முன்னேற்றம் காண்பார். பணமும் சேர்கிறது. நிலப்புலன்கள், வீடு, வாசல் போன்ற சொத்துகளும் சேர்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜாதகனுக்கு அரசாங்க ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். இதாங்க அதனோட தொழில். அடுத்து சனி சூரியன் குரு இணைவு அப்படின்னா என்ன இதுன்னு பார்க்கலாங்க. காரகக்கோளாகிய சனியுடன் இணையும் சூரியன் தந்தைதான், ஆனால் பகைவன். ஆனால் குருவோ காரகக்கோளாகிய சனிக்கு பகைவன் அல்ல. காரகக்கோளாகிய சனியுடன் இணைந்துள்ள சூரியனுக்கு நண்பன். குருவென்றால் மதிப்பு, மரியாதை என்பவைகளை ஞாபகத்துக்கு வர வேண்டும். தந்தையாகிய சூரியன், காரகனாகிய சனி ஆகிய இருவருமிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி தொழிலையும் கொடுத்து அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் பெற்று தந்து விடுகிறார். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை மட்டுமல்லாமல் செல்வமும் சேர செய்து விடுகிறார் குரு. குரு வர்றதுனால தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது சூரியனையும் சனியும் சேர்த்து வச்சு சமாதானம் பண்ணுறாரு. அடுத்தது சனி சூரியன் சுக்கிரன் இணைவு. காரகக்கோளாகிய சனியுடன் இணையும் கோள்களில் சூரியன் பகைவன் தான். ஆனால் சுக்கிரனோ நட்புக்கோள், நெருங்கிய நட்பு என்றே கூறலாம். சுக்கிரன் என்றாலே பணம். சூரியன் ஆனவர் காரகக்கோள் ஆகிய சனிக்கு மட்டுமல்லாமல் இறையும் சுக்கிரனுக்கும் பகைவர் தான்.
வலுவாக இருவர்களும் கூடும்போது இடையே தன்னால் ஒன்றும் சாய்த்து விட முடியாது. இவர்கள் அணியில் கூட்டு சேர்ந்து விடுகிறார்கள். சூரியன் அரசாங்க வேலை மட்டுமல்லாமல் அரசியல் தொடர்பின் மூலமாக அள்ளித்தந்து விடுகிறார். பணம் பெருமையும் சேர்கிறது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்கிறது. இந்த இணைவு பிதுராஜ சொத்துக்களையும் ஜாதகருக்கு பெற்றுத் தருகிறது. ஆனால் இந்த இணைவால் குறைகளே இல்லை என்று கூறிவிட முடியாது. குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு காரகன் சூரியன். இரு பகைக்கோள்களுக்கிடையே வசமாக மாட்டிக்கொள்கிறார் சூரியன். குழந்தைகள் இல்லாமல் செய்து விடுவார், அல்லது குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தையாகவே பிறந்து விடுகின்றன. ஆன்மகாரியாக சூரியன் பகைவர்களுடன் இணைந்து நிற்பதால் ஆத்ம சிந்தனை அதிகம் இல்லாமல் இகலோக சுகங்களை ஜாதகர் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்வார். சுக்கிரன்னா ஆடம்பரம். இனி சனி, சூரியன், ராகு இந்த மூணு கோள் சேர்ந்த எப்படின்னு பார்ப்போம். காரகக்கோளாக சனிக்கு சூரியன் பகைக்கோள் தான். சனி மட்டுமல்லாமல் காரகக்கோளாகிய சனியுடன் இணையும் மற்றொரு கோளாகிய ராகுக்கும் சூரியன் பகைக்கோள் தான். இரகசிய வேலைகள், மர்மமான வேலைகளில் காரத்துவம் ராகு உடையது. காரகக்கோளாகிய சனிக்கு நட்புக்கோளா ராகு. என்றாலும் இந்த இணைவு தொழிலில் இடைவெளிகளை உண்டாக்கி விடுகிறது. ஏற்ற இறக்கம் தந்து விடுகிறது. அரசாங்க சம்பந்தமான வேலைகளில் ஜாதகர் ஈடுபடலாம். ஆனால் அதில் நிலத்தன்மை காணப்படவே செய்யும். அகப்பட்டவரை சுருட்டுவார், அகப்பட்டு கொண்டால் முழிப்பார். இரண்டும் நடைபெறலாம். இந்த இணைவு உள்ள ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்து சனி, சூரியன், கேது இணைவு. சனி தொழில்காரகன், சூரியன் அரசாங்கக்காரகன், கேது சட்டத்துக்கு காரணகன். சனிக்கு கேது, சூரியன் பகைக்கோள்கள். ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு தொழிலும் அமையாமல் ஜாதகர் அல்லல் படுவார். சட்டம் படிப்பார், சட்ட நுணுக்கங்களை உணர்வார், அரசாங்க வழக்கறிஞராக பணியாற்றலாம். ஆனால் தொழிலில் அதிக முன்னேற்றம் காண முடியாது. தனியாக வழக்கறிஞராக மாறிவிட்டால் நல்ல வருமானம் வரும். இவ்வளவுதாங்க இதுக்கு உண்டான பலன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.